ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எம்மியான சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது முள்ளங்கியும் முட்டையும் வச்சு ஒரு முள்ளங்கி கிரேவி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கியோட ஸ்மெல்லோ இல்லை முட்டையோட ஸ்மெல்லோ இதில் வராது. நீங்கள் முள்ளங்கியில் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நான் 2 முள்ளங்கியை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் முள்ளங்கி எடுத்தீங்கன்னா இன்னொரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி சாப்பிடாத உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கே இது தெரியாது முள்ளங்கியில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா நான் முட்டையை பீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து முள்ளங்கி வந்து நீங்கள் துருவிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இது வந்து துருவின மாதிரி தான் இருக்கும். போட்டு அதையும் சேர்த்து நல்லா முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 பெரிய தக்காளி நல்லா பெருசாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன். குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 3 எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது வந்து தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, அப்புறம் முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முந்திரி பருப்பு எதுக்கு சேர்க்கோன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். நாங்கள் 4 பேர் சாப்பிட்ணும், அதனால் வந்து நல்லா கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு நான் 5-6 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து காஷ்மீரி சில்லி, அதனால் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகா சேர்த்திங்கன்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க, இல்லட்டா ரொம்ப காரமாகிடும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம முட்டையும் முள்ளங்கியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சுக்கலாம். என்ன எதுக்கு தடவுறோன்னா எடுக்கும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக. இதை அப்படியே இட்லி கொப்பரையில் வேக வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டீமர் இருக்கனால ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கிறேன். ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்மளோட வெங்காயம் தக்காளி அப்புறம் வத்தல் அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து முட்டையும் நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட மசாலாவும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முள்ளங்கி முட்டை அந்த மிக்சரை வந்து அந்த பீஸை வந்து இதில் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணுறனால கிரேவிலையும் அது உடையாமல் இருக்கும். அப்புறம் வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் சீரகம். இதுதான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் நினைக்கிறேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கிரேவி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். யாருமே இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. காஞ்ச வெந்தய இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்ல கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து அந்த முள்ளங்கியை வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் முட்டையோட ஸ்மெல்லோ முள்ளங்கியோட ஸ்மெல்லோ கண்டிப்பாக வராது. முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முள்ளங்கி தான் செஞ்சுருக்கோம் அப்படி தெரியாது. பாப்பா கூட முள்ளங்கி பொரியெல்லாம் சாப்பிட மாட்டா. ஆனால் இந்த கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக அந்த பீஸெல்லாம் அவள் தான் ஃபுல்லாக நிறையா சாப்பிட்டாங்க.
இப்போ நம்மளோட கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் நானே எடுத்து ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுருந்தேன். பால் ஆடை எடுத்து பால் ஆடை தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஹோட்டலில் உள்ள அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலை, அப்புறம் காஞ்ச வெந்தய இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் அதை சேர்க்கல. வெந்தயக்கீரை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா இருக்கா ஜெயல்? டேஸ்டாக இருக்கு. எங்கே ஓட்டுற?